பொதுவாக எந்த காலத்திலும் மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை தான் நாம் விதி என்கிறோம். அப்படி பார்த்தா எந்த காலத்திலும் மாற்ற முடியாத ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விஷயத்தை எவ்வாறு மதியால் வெல்வது? அது சாத்தியமா? அதைத்தான் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். விதியை மதியால் வெல்லலாமா? நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். கிட்டத்தட்ட ஏற்கனவே 75% பேருக்கு மேலே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ தற்சமயத்தில் அது 80% மாறிவிட்டது. கிட்டத்தட்ட 80% பேர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, மதி என்றால் விதியை மதியால் வெல்லலாமா? இங்கே விதி என்றால் ஏற்கனவே பார்த்தோம், எதை ஒன்றை நம்மால் மாற்ற முடியாதோ அந்த விஷயத்தை தான் நாம விதி என்று அழைக்கிறோம். மதினா என்ன சிறப்பு அப்படின்னா, மதி என்றால் புத்தி, அறிவு, எண்ணம் என்று சொல்கிறோம். இது பொதுவான அர்த்தம். நம்முடைய அறிவை பயன்படுத்தி விதியை வென்று விட முடியுமா என்றால், நமக்கு கிடைத்த அறிவு, நமது எண்ணம் எங்கிருந்து வந்தது? அதற்கும் விதியே தான் காரணம். இதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முன்துறும் அப்படின்னு. இங்கே ஊழ் என்பது விதியை குறிக்கக்கூடியது. திருவள்ளுவர் என்ன கேட்கிறாருன்னா, விதியை விட வலிமையானது எது உள்ளது? அப்படியே விதியை விட வலிமையானது மற்றொன்று இருக்குதுன்னு சொன்னா கருதினால் அங்கும் விதியே முன் வந்து நிற்கும் அப்படிங்கிறார். ஆக விதி என்றும் மாறாதது என்பது நிதர்சனமான உண்மை. ஆனா இங்க மதி என்பது ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சந்திரனை குறிக்கும். ஜோதிடத்துல சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில தான் தசாபுத்தி கணிக்கப்படுகிறது. ஆக சந்திரனின் அடிப்படையில நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தசாவுல ஜாதகன் அதிகமாக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு அடுத்து வரக்கூடிய தசாவின் அடிப்படையில் அவன் வாழ்க்கை மாறும் என்ற அடிப்படையில தான் இந்த பழமொழி சொல்லப்பட்டது ஜோதிட ரீதியாக. உதாரணத்துக்கு ராகு தசாவில் ஒரு ஜாதகர் சொல் பேச்சு கேட்காமல் ஊதாரித்தனமாக சுற்றி கொண்டிருக்கிறார். தீய நட்புகளால, தீய பழக்க வழக்கங்களால ஒரு ஆள் தனது வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார் என்றால், அப்படியே நல்ல விதமாக சுபபலத்தோடு இருக்கக்கூடிய குருவினுடைய தசா, ராகு தசை முடிஞ்சு குருவினுடைய தசா வரும் பொழுது அதே ஜாதகர் அப்படியே ஒழுக்கமான ஆளாக, ஒழுக்க சீலராக, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நபராக, ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சனாக, சிறந்த நபராக வாழக்கூடிய அமைப்பை சந்திரன் எனும் மதி வழங்கும். ஏன் சந்திரனின் அடிப்படையில் நமது தசா புத்தி கணிக்கப்படுகிறது என்றால், சந்திரனே நமது மனதை குறிக்கக்கூடியவர், எண்ணத்தை குறிக்கக்கூடியவர். நமது ஒவ்வொரு முடிவுமே சந்திரனின் அடிப்படையிலேயே நாம் எடுக்கின்றோம். ஆக சந்திரனின் வழி விதி மாறும் என்றும் சொல்லப்பட்டது. நாம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நமது எண்ணத்தின் அடிப்படையில தான் நாம முடிவு எடுத்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆக இந்த விதியை வெல்வதற்கு நம்முடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டால் இந்த விதியை வெல்லலாம் என்ற அர்த்தத்திலும் சொல்லப்பட்டது. இது 2 பார்வையை பார்த்தப்போ இன்னொரு 3வதாக ஒரு பார்வையில பார்க்கும்போது, விதி என்பது விதிக்கப்பட்டது, அதை மாற்றும் வலிமை மனிதனுக்கு இல்லை. அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வரும் பொழுது விதியை வென்று விடலாம். இங்கேதான் பரிகாரம் பற்றி பேசப்படுகிறது. பரிகாரம் மூலம் நம்முடைய தலையெழுத்தை மாற்றி விடலாம் என்றால் ஜாதகம் அங்க பொய்த்துவிடும், பொய்யாகிவிடும். ஜாதகத்தில் விதிக்கப்படாத ஒன்றை எந்த பரிகாரமும் நடத்தி தராது. அதுவே மதிக்கும் பொருந்தும். மதினா இங்க சந்திரனுக்கும் பொருந்தும். ஆக நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுவே ஜாதகத்தில் பதியப்பட்டிருக்கும். ஜாதகத்தில் இல்லாத ஒன்றை எந்த ஒரு நபராலும் அனுபவிக்க முடியாது. ஜாதகத்தில் இல்லாத ஒன்றை பரிகாரத்தின் மூலம் நம்மால பெற முடியாது. இதைத்தான் மந்திரம் கால் மதி முக்கால் என்று சொல்கின்றோம். ஆக இறை வழிபாடு, தானம், தர்மம் அல்லது பிற உயிர்களிடத்துல காட்டக்கூடிய அன்பு மட்டுமே நமது விதியை மாற்றும். ஆக இறைவனிடம் நம்ம அன்போடு யாசிக்கும் பொழுது, நம்ம வேண்டுகோளை வைக்கும் பொழுது இறைவனுடைய அனுகிரகத்தால் மட்டுமே நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இருக்கும், நமக்கு கிடைக்கும். விதியை துவாவை தவிர வேறு எதுவும் மாற்றாது என்று பெருமைக்குரிய நபிகள் நாயகம் அவர்களே கூறியுள்ளார். அதாவது விதியை இறைவன் தொழுதால் மட்டுமே நம்முடைய விதியை நம்மால் மாற்ற முடியும் என்று நபிகள் நாயகம் அவர்களே கூறியுள்ளார். ஆக இறை வழிபாடு மட்டுமே விதியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மன தைரியத்தையும் தரும். ஆக நாம எதை மெச்சூரிட்டின்னு சொல்றோம்? ஒரு வயசுக்கு மேல மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு எதை சொல்றோம்? வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தான் நாம மெச்சூரிட்டி என்கிறோம். குறைகளோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதிராளியை, நண்பர்களை, நமது நட்பை குறைகளோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தான் நாம மெச்சூரிட்டி என்று அழைக்கிறோம். ஆக இறுதியாக கன்க்ளூஷன்ல
விதியை மதியால் வெல்லலாம் என்பது கிரகங்களின் நிலை மற்றும் செயல்களை புரிந்து கொண்டு நம்முடைய சொந்த முயற்சியின் மூலம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எதிர்மறையான சூழ்நிலைகளில் கூட நேர்மறையாக கையாண்டு கடந்து போக முடியும் என்பதை உணர்த்துவதே இந்த ஜோதிட பழமொழியாகும். விதியை மதியால் வெல்லலாம் என்பது இது கிரகங்கள் கட்டுப்பாட்டில் இருந்து முழுமையாக விடுபடுவது அல்ல, மாறாக கிரகங்களின் பலவீனத்தால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை நம் அறிவு மற்றும் செயல்களால் குறைத்து நேர்மறையாக மாற்றுவதே இந்த விதியை மதியால் வெல்லலாம் என்பதன் அர்த்தமாகும். ஆகவே நண்பர்களே, இன்றைக்கு ஒரு முக்கியமான கருத்தை பற்றி பார்த்தோம். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.